அவர்கள் இந்த ஆலயத்தை எப்படியெல்லாம் அவங்க செடித்து நடத்தி கேள்வி தரங்க. கர்த்தர் நல்லவர். போய் உட்காரலாம். நீங்க பால்ராஜன், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் கர்த்தர் படைத்த நாள். இதில் மகிழ்ந்து களி கூறுகிறோம். பிரசங்கம் இங்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சீக்கிரம் பிஷப் ஸ்காட் அவர்கள் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கணும். பிரதிஷ்டை நாள் அன்னைக்கு நிறைய பிரசங்கம் பண்ணுவோம். பால்ராஜ் அண்ணா வந்திருக்காரு செங்கல்பட்டுல இருந்து. வீட்டில் இருக்கிற எல்லா தெய்வ மனிதர்கள் கிட்டத்தட்ட டெய்லி பார்த்துட்டு இருந்த ரூபன் அண்ணனை இன்னைக்கு தான் பார்க்குறேன். அண்ணனுக்காக நன்றி சொல்கிறேன். குடும்பத்தார் எல்லாருக்காகவும் நன்றி. ஒரே ஒரு தாவீது ராஜா ஆன போது உடன்படிக்கை பெட்டியை கிரியாத் ஜெயாரம்லேருந்து எருசலேம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா பெட்டி தலைநகரத்தில் இருக்கணும் அப்படின்னு. கொண்டு வர வழியில் அந்த பெட்டியை பிலிஸ்தியர்கள் செய்கிற மாதிரி அவரும் செஞ்சார். பிலிஸ்தியருங்க வண்டி மேலே கொண்டு வந்தாங்க. இவர் ஒன்றும் பண்ணல. இன்னொரு புது வண்டியை பண்ணிக்கிட்டார். 1000 இடர்கள் வந்தாலும் நம்ம ஒரு நாளும் உலகத்தை சார்ந்தவர்களே அல்ல. உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்ம தனித்தன்மை, வார்த்தையால் கட்டப்பட்டவர்கள். அந்த பெட்டியை ஒரு குறிப்பிட்ட நாஷோனின் களத்துக்கு வரும்போது பெட்டி சரியுது. மாடு கொஞ்சம் இதாச்சு. ஊசா கையை வச்சார். நிறைய ஆழங்கள் உள்ள ஒரு விஷயம். அவர் அங்கேயே விழுந்து செத்துட்டார். அதுக்கப்புறம் தாவீது என்ன பண்ணுன்னு தெரியாமல் பயந்துட்டார். பெட்டியை கொண்டு போய் ஓபேதேதம் வீட்டில் வச்சார். அடுத்த 3 மாதத்தில் ஓபேதேதம் வீடு, பக்கத்து வீடு, சைடு வீடு, எல்லா வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதில் போராமல் அடைஞ்ச தாவீது மீண்டும் அந்த பெட்டியை கொண்டு வரணும்னு வேதத்தை ஆராய்ந்து பார்த்து எப்படி செய்தால் இதில் சரியாக இருக்கும் என்று வைராக்கியத்தோடு இந்த பெட்டி நீ வர வேண்டியது பிலிஸ்தியர்கள் செய்வது போல் மாட்டு வண்டி மேலேயோ காளை வண்டி மேலே அல்ல, இது ஆசாரியனின் தோள் மேலே தான் வர வேண்டும். அதை சுமந்து கொண்டு பெட்டியை கொண்டு வரும்போது பெட்டிக்கு முன்னாடி சொலண்டு நடனமாடி கர்த்தருடைய பெட்டியை எருசலேம் நகரத்துக்கு எக்காலங்கள் துணிக்க கொண்டு வந்து சேர்த்தாரு. பால்கனியில் உட்கார்ந்த மீகாள் எந்த வைராக்கியம் இல்லாமல் ஓரமாக உட்காந்து ஜன்னல்லையே ரொம்ப நேரம் நின்று வேடிக்கை பார்க்குறவங்க. நம்ம கடைசி வரைக்குமே, கடைசி மூச்சு இன்னைக்கு தான் போகுதுன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தருக்குள் வைராக்கியமாக இருக்கணும். திரும்பவும் நான் கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் தொடங்கினது நான் சந்தோஷப்படுறேன். ஏற்பட்ட வாழ்க்கையின் துன்பங்களில் சிதறிப்போன நிறைய பேருக்கு ரொம்பவே நம்ம விழுந்துட்டே இருக்கணும். சும்மாவது பேரப்பட்ட போல வச்சு கட்டுங்க. வருஷம் ஏதாவது ஒன்று செய்யுங்க. வேறு எதுவும் செய்ய இல்லையா, கேட்டை உடச்சிட்டு திரும்ப மாட்டேங்க. பட் டூ சம்திங். என்னைக்கு நம்ம அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்குற ஒரு ஊழியக்காரனாக மாறுறோமோ அதுக்கப்புறம் நம்ம ஊழியங்க செத்து போயிடும். செஞ்சுட்டே இருக்கும். இன்னொரு இன்ச்சாவது செய்யும். எதுவும் இல்லை, எனக்கு இருக்கிறது 13 சென்ட் தான். பரவாயில்ல, மேலே கூரையை பிடிச்சிட்டு 2 ஷீட்டு போடுங்க. பக்கத்தில் தான் பார்க்குறோம். ஸோ சேர்த்தார். ஆனால் மீகாள் வேடிக்கை தான் பார்த்தாரு தவிர கடைசி வரைக்கும் கனியற்ற ஊழியம் என்றுதான் நான் சொல்வது. அவளை கீழே அழைக்கும் போது அந்த கடைசி வசனத்தில் தாவீதின் மனைவி என்று கூட பைபிள் சொல்லாமல் சவுலின் மகள்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவ்வளவு இழப்பை கண்டார்கள். இப்படி சொன்ன கனியை பற்றி பேசுகிறேன். அவள் ராஜாவின் மகள். அவள்